Hello everyone, welcome to VM Commerce. This is Meenakshi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 11th standard accountancy depreciation unitல இருந்து problem number 6 பார்க்க போகிறோம். So this is the problem given in your textbook, page number 225. See problems line by line read பண்ணிட்டு என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை நம்ம given எழுதிடலாம். An asset is purchased on 1/1/2016 for rupees 50,000. So the cost of the asset is 50,000. Depreciation is to be provided annually according to straight line method. So the method is straight line. Useful life of the asset is 10 years. Life is 10 years. Its residual value, that is scrap value, is 10,000 rupees. Accounts closed on 31st December. This is also very important. இங்கே இந்த பர்ச்சேசிங் டேட் கூட எழுதிக்கலாம் கிவனில் 1/1/2016 அப்படின்னு. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் ப்ராப்ளம்ஸாக பண்ண முடியும். டேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இயர் எண்டிங்கும். ஸோ எப்போ வந்து அந்த அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுறாங்க, நீங்கள் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ்டு அப்படின்னு கூட எழுதிக்கலாம், இயர் எண்டிங் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ அந்த டேட் வந்து நமக்கு தெரியணும். 31st மார்ச்சா 31st டிசம்பரா அப்படின்னு. இப்போ போன இதில் 31st மார்ச்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ 1/1 மார்ச் வரைக்கும் 3 monthsக்கு நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் இந்த அக்கௌண்ட்ஸ் க்ளோசிங் டேட் வந்து மந்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ ப்ராப்ளமில் கொடுத்துருக்கிறத நம்ம எழுதியாச்சு. ஃபைண்ட் அவுட் த ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அண்ட் கிவ் த ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் ஃபஸ்ட்டு 2 years. 2 வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷனும் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, இப்போ தான் நம்ம கேல்குலேஷன்ஸ்க்கு போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கிவன் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப். ஒரிஜினல் காஸ்ட் இஸ் 50,000, நீங்கள் எழுதியாச்சு. ஸ்கிராப் வேல்யூ 10,000 எழுதிட்டோம். 10 years. So 50,000 minus 10,000 divided by 10. 40,000 by 10. இந்த ஒரு zero cancel. So amount of depreciation is rupees 4,000. So இதுதான் வந்து இப்போ 2 வருஷத்துக்குமே வரப்போகுது. 2 yearsம் ஃபுல்லாக 12 monthsம் அந்த அசட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ப்ராப்ளமில் அசட்டுன்னு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. எந்த அசட்டுன்னு மென்ஷன் பண்ணலை. மிஷினரியா, பிளான்ட்டா, பில்டிங்ஸா, ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ அசட் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளும் அப்படியே அசட்டுன்னே இங்கே என்ட்ரிஸில் எழுதிடலாம். See, next, rate of depreciation. Rate of depreciation is amount of depreciation by original cost into 100. Amount நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 4,000. ஒரிஜினல் காஸ்ட்டு ப்ராப்ளமில் கொடுத்துருக்குறாங்க 50,000 into 100. ஸோ அப்போது இங்கே 20 கேன்சல் ஆகிடும். இந்த 20வும் இந்த 20வும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 40/5 8%. ஸோ amount of depreciation 4,000, rate of depreciation 8%. ஃபஸ்ட்டு ஹாஃப் கண்டுபிடிச்சிட்டோம் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வரைக்கும். அடுத்து நம்ம இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். சரி, ஜேர்னல் என்ட்ரிஸ் 2 yearsக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பர்ச்சேஸ் பண்ண டேட் வந்து 1/1/2016. ஃபஸ்ட்டு பர்ச்சேசிங்க்கு என்ட்ரி போட போகிறோம். அசட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். இங்கே அசட் வந்து நேம் வந்து மென்ஷன் பண்ணலை, என்ன ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ நம்ம என்ட்ரிஸ்லேயுமே அசட்டுன்னு மட்டுமே எழுதலாம். ஓகேவா? நீங்களாம் வந்து மிஷினரி அப்படின்னு அஷ்யூம் பண்ணி எழுதாதீங்க. அசட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் 50,000 காஸ்ட் ஆஃப் த அசட் எழுதிட்டோம். தென் டெப்ரிசியேஷன் வந்து எப்போ என்ட்ரிஸ் போடுவோம்? அக்கௌண்டிங் பீரியடோட எண்டில். நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லேயே உங்களுக்கு journal entries explain பண்ணியிருக்கேன். ஸோ depreciation account debit to asset account 10% depreciation provided 4,000. சேம் இயர், அதாவது 2016 December 31ல இந்த டெப்ரிசியேஷனை நம்ம என்ன பண்ணுறோம்? க்ளோசிங் என்ட்ரிஸ் போடுறோம். அதாவது க்ளோசிங் என்ட்ரிஸ் எப்படி போடுறோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்பென்சஸை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகே, ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் 4,000. ஸோ 2016ல் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஒரு என்ட்ரி, டெப்ரிசியேஷனுக்கு அட்ஜஸ்டிங் என்ட்ரியும் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரியும் போட்டுட்டோம். ஓகே, இப்போ 1 yearக்கு தான் போட்டிருக்கோம். இப்போ 2017ஓட என்ட்ரிஸ் போடணும். ஓகே, அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது அந்த 2 டெப்ரிசியேஷன் என்ட்ரிஸ் எழுதுகிறோம். 2017 December 31. இந்த இயர், மந்த்து, டேட்டு எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். டெப்ரிசியேஷனில் இந்த டேட் இல்லைன்னா மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கம்பல்சரியாக நீங்கள் டேட்டை மென்ஷன் பண்ணிடுங்க அந்த
காலமில். ஸோ டெப்ரிசியேஷன் டு அசட் அக்கௌண்ட் 10% ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சேம் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் தான். நமக்கு ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே ஒவ்வொரு வருஷமும் சேம் அமௌண்ட்டு தான் இருக்கும். எக்ஸப்ட் எதில் எக்ஸப்ட் சொல்கிறேன், எதில் எக்ஸம்ஷன், இப்போ நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் பார்த்தோம். இன்பிட்வீன் த அக்கௌண்டிங் பீரியடில் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா லெஸ் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் தான் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ எத்தனை மந்த்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த மந்த்துக்கு மட்டும் நம்ம டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கும் போது அந்த அமௌண்ட்டு சேஞ்ச் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு வருஷமும் சேம் அமௌண்ட்டு தான் வரப்போகுது. ஸோ December 31 P&L to depreciation 4,000. ஸோ ஓவராலாக 5 ஜேர்னல் என்ட்ரிஸ். இந்த இப்படி தான் நம்ம பேப்பரில் எழுத போகிறோம். 5 ஜேர்னல் என்ட்ரிஸும் கண்டினியூஸாக எழுதிடலாம். ஸோ அசட் டு பேங்க்கு, டெப்ரிசியேஷன் டு அசட், P&L டு டெப்ரிசியேஷன். இது வந்து இந்த 3 என்ட்ரிஸும் வந்து 2016க்குரியது. தென் 2017க்கு மறுபடியும் அதே டெப்ரிசியேஷனுக்கு நம்ம என்ட்ரிஸ் எழுதுகிறோம். எவ்ரி இயர் நம்ம அந்த டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணும்போது இந்த 2 என்ட்ரிஸும் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரியும் எழுதணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த solution for the problem number 6. Thank you.